நான் அவளை கண்டிப்பாக வரவேற்கின்றேன். ஏன்னா நம்மளுக்கு தான் கண்ணதாசனை தெரியும். நம்ம வாழ்ந்ததே கண்ணதாசனுடைய பாடல்களை வச்சுதான். உண்மையிலேயே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு முறையேனும் அவங்க வாழ்க்கையை வாழ்வோடு சம்மந்தப்பட்டு ஒரு பாடலாவது இருக்கும். அது காதலாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஐயா அம்மா சொன்ன மாதிரி அந்த வகையில நமக்கு தான் கண்ணதாசன் சரிதான். ஆனா இன்று வளரும் மாணவர்கள் பல இசையமைப்பாளர்கள், பல பாடலாசிரியர்களுக்கு நடுவே கண்ணதாசனையும் நாங்களும் ஏற்போம் என்று வந்திருக்கும் என்னுடைய மாணவ குலங்களுக்கு நான் வணங்கி வரவேற்கின்றேன். நன்றி. நெல்லையிலிருந்து வந்திருக்காங்க என்னுடைய மகன்கள் தான். மகன் தான் கூப்பிடுவேன். மிக்க மகிழ்ச்சி. அதே போன்று நம்முடைய ஐயா வந்திருக்காங்க, முத்து ஐயா. மிகப்பெரிய ஒரு தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள், பாடலாசிரியர் ஐயா அவர்கள். எல்லோரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஐயா அறிவுடை கம்பி ஐயா வந்திருக்காங்க. காலதாமதமாக வந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நாம் அழைக்க இருப்பது மிகப்பெரிய மனிதர், தமிழ்ச்செம்மல் விருதாளர், ஐயாவோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு முன்னே வந்துட்டாரு அப்படின்றப்போ மிக சந்தோஷமாக இருக்கிறது. தமிழ்ச்செம்மல் ஐயா குமாரசாமி அவர்களை தமிழ்நாடு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் சார்பாக அன்போடு வணங்கி வரவேற்கின்றோம். வாருங்கள் ஐயா, உங்களுடைய அழகிய வாழ்த்துரை எங்கள் கவி குலங்களுக்காக. தலைவர் அவர்களுக்கும் மேடையில் வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் வருகை இருக்கின்ற அனைவருக்கும் என் நன்றிகள், வணக்கங்கள் உரித்தாகுக. தமிழ் மொழி ஒன்று தோன்றியதனால்தான் பல நாகரிகங்கள் தோன்றியது. டாக்டர் உருவாகினார், ஆசிரியர் உருவாகினார், இன்ஜினியர் உருவாகினார். இவைகளெல்லாம் மொழி உருவாகினால்தான், மொழி உருவாகியதனால்தான் இவைகளெல்லாம் உருவாகியது. நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தமிழ் மொழி. தமிழ் மொழியினால்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் பாடி பாடலில் அழகவும் அளவும் வைப்பார், சிரிக்கவும் வைப்பார். இதை எல்லாம் செய்தார் என்றால் அதற்கு காரணம் தமிழ் மொழிதான். தமிழ் மொழியின்றி இந்நாட்டில் அனைவரும் காட்டு நாட்டிகள். தமிழ் மொழியை உருவாக்கியவர்களை நாம் அனுதினம் வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். தமிழ் மொழி இன்றி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அணுவணுவாக கூடி அது உருவாகி பெரியதொரு வளர்ச்சியை உண்டாக்கியது என்றால் அது தமிழ் மொழியில்தான். அதை நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். தமிழ் மொழியினால் தான் அவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாட்டல் பாடி அழகும் வைத்தார், சிரிக்கவும் வைத்தார். கம்பன், வாலி, கவிஞர் கம்பன், வாலி, வள்ளலார் இவர்களெல்லாம் ஞானோதயத்தால், தமிழ் ஞானோதயத்தால் தான் கம்ப ராமாயணம், வள்ளலார் 6 திருமுறை இவைகளை எல்லாம் எழுதினார். ஆகவே தமிழ் மொழியை உருவாக்கியவர்களை நாம் போற்ற வேண்டும். தமிழ் மொழியால் கவிஞர்களுக்கு ஒரு ஞானோதயம் உண்டு. அந்த கவிஞர்களுக்கும் இப்பொழுது இருக்கும் ஞானோதயம் இருக்கிறது. அதனால் தான் அந்த கவிதை, கட்டுரை இவைகளெல்லாம் உருவாகிறது. தலைவர் இஸ்மாயில் அவர்கள் ஞானோதயத்தால் தான் எங்களை எல்லாம் நிற்க வைத்து விட்டு அவர் போய் அமர்ந்து நாங்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஞானோதயம், அவர் ஞானோதயத்தால் தான் அவருக்கு தமிழ்ச்செம்மல் விருது கிடைத்தது. ஆகவே தமிழ் மொழியை நாம் போற்ற வேண்டும். கவிஞர் கண்ணதாசனால் அவர் பிறந்த ஊருக்கு ஒரு சிறுமுடற்பட்டியிலே பிறந்தார். அதனால் உலகம் முழுவதும் அவருடைய பெயர், அவர் பெயரும் அவருடைய ஊர் பெயரும்
நிலைத்து நிற்கிறது. ஆகவே அனைவரும் அவரை பாராட்டுவோம் என்று கூறி இன்னும் பேசுவதற்கு இருப்பதால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகவே தமிழ் திருப்பூர் மாவட்ட தமிழ் கம்மல் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், உயர்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.